ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கடந்த 7 நாட்களில் இந்த போர் உலகத்தில் 20க்கும் அதிகமான நாடுகளை உள்ள இழுத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்று ஒரு சம்பவம் இந்த வாருடைய மொத்த டைரக்ஷனையே முழுக்க முழுக்க மாற்றி இருக்கு. சைனா ஈரானுடைய பிகெஸ்ட் அலாய் இப்போ ஈரான் கிட்ட போய் கெஞ்சுது, நெகோஷியேட் பண்ணுது. அது என்னன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 3ஆம் உலக போர் தொடங்க போகுதா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த வாருடைய கம்ப்ளீட் பிக்சரை நாம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியை நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பெர்ஷியன் கல்ஃபில் இருந்து அரேபியன் சீக்கு போகக்கூடிய ஒரு நேரோ வாட்டர் வே, ரொம்ப குறுகிய பாதை. இதனுடைய விட்த் என்ன தெரியுமா? வெறும் 33 கிலோமீட்டர்ஸ். இந்த 33 கிலோமீட்டர்ஸ் அகலத்துல தான், கடல் அகலத்துல தான், இந்த குறுகிய பாதையில தான் உலகத்தின் 20% ஆயில் சப்ளை போகுது. ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 24 டேங்கர்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக போகுது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த வார் தொடங்கிய அடுத்த நாளே, அதாவது மார்ச் 1ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு வெறும் 4 டேங்கர் தான் போனது. 24 இருந்து 4க்கு டிராப் ஆகியது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 300 ஆயில் டேங்கர்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு உள்ள ஸ்டக் ஆகி நிற்குது. எதுவுமே போக முடியல, திரும்பவும் போக முடியல, அவங்க போன இடத்துக்கும் போக முடியல. இது மிகப்பெரிய ஒரு பாட்டில் நெக். உலகத்தின் மிக முக்கியமான ஒரு ஷிப்பிங் லேன் பிராக்டிகலி பேரலைஸ்ட். க்ரூட் ஆயில் பிரைசஸ் வார் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15% ஜம்ப் ஆகியிருக்கு. டீசல் பிரைசஸ் 40 சென்ட்ஸ் அமெரிக்காவில் ஸ்பைக் ஆகியிருக்கு. கேஸ் பிரைசஸ் 25 சென்ட்ஸ் அமெரிக்காவில் ஸ்பைக் ஆகியிருக்கு. நம்ம நாட்டில் மட்டும்தான் இதுவரைக்கும் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த கதைக்கு நாம வருவோம். இந்த போருடைய எஃபெக்ட் ஒரு மிலிட்டரி டேமேஜ் மட்டும் கிடையாது. இந்த போர் மொத்த உலகத்தின் பொருளாதாரத்தின் ஒரு ஹார்ட் அட்டாக்காக மாறப்போகுது மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக போகக்கூடிய ஷிப்ஸ் யார் அப்படின்னு நீங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய கப்பல்கள், யாருக்கு பயன்பட வேண்டிய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகுதுன்னு பார்க்கணும். நீங்க ஷிப் ட்ராக்கிங் டேட்டா முறைப்படி பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இப்போ டிரான்சிட் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே ஒன்ல சைனீஸ் ஓன்டு வெசல்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ஈரானுடைய சொந்த கப்பல்களாக இருக்கணும். மற்ற எல்லா நாடுகளின் டேங்கர்ஸுமே அவங்களே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பல்களின், அந்த எல்லா டேங்கர்களின் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகியிருக்கு. இவங்களுக்குன்னு தனி வார் ரிஸ்க்குன்னு தனி கவரேஜ் கிடையாது. இந்த ஒரு ஃபேக்ட் தான் இப்ப சைனாவுடைய உண்மையான ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. சைனாவுக்கு ஈரான் ஒரு நெருங்கிய பார்ட்னர். சைனா ஈரான் ஆயிலுடைய த பிகெஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ சைனா மிகப்பெரிய ஒரு பேனிக் மோட்ல இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் முறைப்படி சைனா டிப்ளமேட்டிக் சோர்சஸ் ஈரான் கிட்ட போய் டைரக்ட்லி நெகோஷியேட் பண்ணியிருக்கு. க்ரூட் ஆயில் வரக்கூடிய டேங்கர்ஸுக்கும் கத்தாரி நாட்டுடைய எல்என்ஜி வெசல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எல்என்ஜி கேஸ், அதை சுமந்து வரக்கூடிய வெசல்களுக்கும் சேஃப் பேசேஜ் கொடுங்க அப்படின்னு சைனா ஈரான் கிட்ட போய் நின்று கெஞ்சுது. அதாவது சைனா ஈரானுக்கு ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. உன்னுடைய ஹார்மஸ் டாக்டிக்ஸ், உன்னோட அலைஸை கூட இப்போ ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, தயவு செய்து நிறுத்து அப்படின்னு கேட்குது. இந்த விஷயம் புட்டினுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மேசிவ் ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னல். ஈரானுடைய பிகெஸ்ட் அலை சைனாவே ஈரானுக்கு எதிராக தற்போது ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஈரான் எவ்வளவு ஐசோலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியர். ஆனால் ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் சொல்றாரு, இன்னைக்கு காலையில், விடியற் காலையில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்றாரு, நாங்கள் யாருக்கிட்டையும் சீஸ் ஃபயர் கேட்கல, நாங்கள் யாருக்கிட்டையுமே நெகோஷியேட் பண்ண போகலை, போரை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்கல அப்படின்னு அராக்ஷி அப்பாஸ் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு நடக்கிறானுங்க. அது ஈரான் பேச வந்திருக்கு, நாங்கள் தான் டூ லேட் அப்படின்னோம். ஈரான் போரை நிறுத்த சொல்லுது, நாங்கள் டூ லேட் அப்படின்னோம். ஒரு சில பேருக்கு வாயில் டைரியா பார்த்துக்கோங்க, ஏதாவது பேசிக்கிட்டே உளறிக்கிட்டே இருப்பானுங்க. ஈரான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு உலக அளவில் இன்னைக்கு பதிவு பண்றாரு. அவர் கேட்கிறாரு, we don't see any reason why we should negotiate with the US. அவங்க கிட்ட எதுக்கு போய் கேட்கணும் அப்படிங்கிற காரணம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. போற ஏன் போய் நிறுத்த சொல்லணும்? ஏன்னா நாங்க தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். 2 முறை நெகோஷியேட் பண்ணோம். 2 முறை நெகோஷியேட் பண்ணும்போது நெகோசியேஷன் முடியும் முன்னாடியே அவனுங்க அட்டாக்க தொடங்கினானுங்க. இப்படிப்பட்டவனுங்க கிட்ட நான் எப்படி போய் நெகோஷியேட் பண்ண முடியும்? They attacked us in the middle of negotiations அப்படின்னு ஈரானுடைய அப்பாஸ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு. இதுதான் ஈரானுடைய தற்போதைய பப்ளிக் பொசிஷன். சீஸ் ஃபயர் வேண்டாம், நாங்கள் நெகோஷியேட் பண்ண மாட்டோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும்
அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த அராக்சியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே அராக்சி ஹார்மஸ் பற்றி கவனமாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறார். அவர் சொல்றாரு, we have no intention to close it right now. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் இந்த வார் கண்டினியூ ஆகும்போது நாங்கள் ஒவ்வொரு சினாரியோவையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ப்ரைவேட்டாக அது இப்போ க்ளோஸ் பண்ணலை, பார்ப்போம் இந்த போர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், பார்த்து அது தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா பிரான்ஸ் மேக்ரான் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தெளிவாக பாருங்க. அவரும் இன்னும் 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு கோலிஷன், ஒரு குரூப், ஒரு குழு அமைக்கிறாங்க. எதுக்கு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அவங்களுடைய படைகளை கொண்டு நிறுத்தி எந்த பிரச்சனையுமே ஈரானும் எதுவும் பண்ணக்கூடாத அளவுலையும் அமெரிக்காவும் அங்கே எதுவுமே அட்டாக் பண்ணக்கூடாத அளவில் அதை சேஃப் கார்டு, ஒரு எஸ்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த குழு அமைச்சாச்சு. எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்படி பண்ணும்போது ட்ரம்ப் நீ மூடிப்பாரு, என்னுடைய நேவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே கவனத்தில் வச்சுக்கிட்டு ஈரான் சரி ஓகே நாங்கள் க்ளோஸ் பண்ணலை, இப்போதைக்கு பார்ப்போம், ரைட் நாவ் க்ளோஸ் பண்ணலை. ஆனால் இந்த 2 வார்த்தைகளையுமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, ஆனால் ப்ரைவேட்டில் ஈரான் ஸ்டில் கால்குலேட்டிங் அப்படின்னு நாங்கள் பார்த்து செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு பேசுகிறாரு. ஒரு டெஸ்பரேட் ரெஜிமோடைய கிளாசிக் லாங்குவேஜ் பை டிஃபரன்ஸ். இது அவங்களோட ஃபேஸை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது தான் எப்படியாச்சும் நெகோஷியேட் பண்ண ஒரு ஸ்பேஸ் தேடுது. ஈரானில் உள்ள மக்கள் ரோட்டுக்கு போராட்டம், ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையகத்தில் இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படல, யாருக்கிட்டே நெகோசியேஷனுக்கு போகலை அப்படின்றத காட்டுறதுக்காக இவர் இப்படி பேசுகிறாரு பப்ளிக்கில். இப்போ ஈரானுடைய மிலிட்டரி மூவ்ஸ் என்னன்னு பாருங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் திடீர்னு கிளஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஐடிஎஃப் இன்னைக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி அந்த கிளஸ்டர் பாம்ஸ் வந்ததை காட்டியிருக்கு. இன்டர்நேஷனல் லா முறைப்படி பார்த்தீங்கன்னா, உலக அளவில் உலக சட்ட முறைப்படி பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் பாம் யூஸ் பண்ணுறதே இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டேரியன் பாலிசி அப்படின்னு ஏற்கனவே இன்டர்நேஷனல் லாஸ் இருக்கு. கிளஸ்டர் பாம்ஸ் என்பது ஒரு பயங்கரமான வெப்பன். ஒரே ஒரு மிசைல் வெடிக்கும் போது ஆல்மோஸ்ட் 20-30 மியூனிஷன்ஸ் ஸ்கேட்டர் ஆகும். ஒரு மிசைல்லேருந்து, ஒரு ஏவுகணையிலேருந்து. இதில் பெரிய டேஞ்சரஸ் விஷயம் என்னன்னா, இந்த 20-25 சப் மியூனிஷன் ஸ்கேட்டர் ஆகுதுல, ஒவ்வொன்றும் 2.5, 3, 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி ஆல்மோஸ்ட் 8-9 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இந்த டெப்ரிஸ் ஃபயர் போய் விழும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் விழும். இது சிவிலியன் ஏரியாஸில் லேண்ட் ஆகும்போது அது சில்ட்ரன் விளையாடக்கூடிய கிரவுண்டாக இருக்கலாம், மார்க்கெட்ஸாக இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த அன்எக்ஸ்ப்ளோர்டட் மியூனிஷன் இருக்கு பார்த்தீங்களா. அப்படி ஒரு 20 மிசைல்ஸ் அனுப்புனாங்கன்னா 400 சப் மியூனிஷன்ஸ் 400 இடத்துல விழும். 400x8 எத்தனை கிலோமீட்டர்னு நீங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. இது இன்டர்நேஷனலி பேண்ட் வெப்பன். சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கிளஸ்டர் பாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நேஷனல் லால. ஈரான் தான் இதுவரைக்கும் சைன் பண்ணல. சென்ட்ரல் இஸ்ரேல்ல நடுக்க இப்ப இந்த கிளஸ்டர் பாம் சப்மினிஷன்ஸ் ஃபுட்டேஜ் வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈரானுடைய ஒரு டெஸ்பரேஷனான ஒரு மூவை காட்டுது, ஒரு அளவை காட்டுது. மேக்சிமம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணா எந்த வெப்பம் வேணும்னாலும் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை. அது அப்படி நடக்கும்போது ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த குர்திஸ்தான் ரீஜன்ல தோஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ் உடைய ஒரு ஆயில் ஃபார்ம், ஒரு ஆயில் ஃபீல்டு ஈராக்ல இருக்கு. யூஎஸ் உடைய ஆயில் ஃபார்ம். பட் அது ஈராக்கில் இருக்கிற ஆயிலை திருடுறதுக்காக இவங்க வச்ச ஆயில் ஃபீல்டு. அது யாரு? அமெரிக்கா. அது வேற கதை. அது அவனுங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா நாரி சாக்கடையே அசிங்கமாயிடும். இந்த அமெரிக்காக்காரங்களை பற்றி, அவங்களுடைய ஆப்ரேஷனை பற்றி பேசணும்னா எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த ஈராக்குடைய குர்திஸ்தான் ரீஜனில் அந்த இடத்தோட பேர் தோஹுக் அப்படின்னு. அங்கே அமெரிக்காவுடைய ஒரு ஆயில் ஃபார்ம், ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்கு. அதை இன்னைக்கு ஈரான் ஒரு ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கு. அதுல ஃபயர் வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆயில் ஃபீல்டு. இது ஈரானுடைய ப்ராக்சி ஃபோர்ஸஸ் உடைய ஒர்க். ஈரான்லேருந்து டைரக்டா போகாம இருந்திருக்கலாம். பட் இது ஹெசபல்லாவா இருக்கலாம், அல்லனா மற்ற தீவிரவாத குழுக்களாக இருக்கலாம். இங்க பாருங்க, ஈரான் டைரக்டா யூஎஸ் தாக்க முடியல. அமெரிக்காவில் டைரக்டா தாக்க முடியாது. ஆனா யூஎஸ் உடைய எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை டார்கெட் பண்றது தான் இப்ப ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியா மாறி இருக்கு. ஆயில் ஃபீல்ட்ஸ், டேங்கர்ஸ், கல்ஃபில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஈரானுடைய லாஸ்ட் ரிமைனிங் வெப்பன்ஸ் நாம சொல்ற இந்த எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கக்கூடிய இந்த
விஷயங்கள் தான். யூரோப் பாருங்க, யூரோப் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே 3 நாடுகளுமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய இந்த ரெக்லெஸ் அட்டாக்ஸ், மனிதாபிமானம் இல்லாத இந்த தாக்குதல்கள் எங்களுடைய எல்லா க்ளோஸ் அலைஸையுமே டார்கெட் பண்ணுது. இவங்க எல்லாருடைய க்ளோஸ் அலைஸ் யாரு? மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள். எங்களுடைய வீரர்களை, எங்க மக்கள் அங்க இருக்கவங்களை இது த்ரெட்டன் பண்ணுது. ஈரான் இந்த அட்டாக்கை நிறுத்தலைன்னா ஈரானுடைய மிசைல் மற்றும் ட்ரோன் கேப்பபிலிட்டி டிஸ்ட்ராய் பண்ண நாங்க எல்லா தேவையான ஆக்ஷனையுமே எடுப்போம் அப்படின்னு பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. அதாவது 2ஆம் உலக போருக்கு பிறகு யூரோப் இவ்வளவு டைரக்ட்லி ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு மிலிட்டரி த்ரெட் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பிரான்ஸுடைய ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர், விமானம் தாங்கி போர் கப்பல் மெடிட்டரேனியன்ல இருக்கு. யூஎஸ் ஃபோர்ஸுக்கு பிரெஞ்சு பேஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. யூகே ராயல் நேவி டிஸ்ட்ராயர் அந்த ரீஜனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஜெர்மனி சான்சலர் வாஷிங்டன் போய் ட்ரம்போட பேசி மீட் பண்ணிட்டு வந்து தேவையான விஷயங்களை செய்வோம் அப்படின்னு இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிறார். இட்டாலி எமர்ஜென்சி மீட்டிங்ல உடனடியாக நாங்கள் டிஸ்ட்ராயரை அனுப்பலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. கனடா பார்ப்போம், தேவைப்பட்டால் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஜர்பைஜானை தாக்கப்பட்டிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உக்ரைன் எக்ஸ்பர்ட்ஸுகளை அனுப்புது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாடு இந்த கான்ஃப்ளிக்ட்ல இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்தியா எப்போ இன்வால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேரலல் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 1914ஆம் ஆண்டு வேர்ல்டு வார் 1 ஆரம்பமானது. எப்போ தெரியுமா? எப்படி தெரியுமா? ஆஸ்திரியா அண்ட் ஹங்கேரி ஒரு ஆர்ச் டியூக்கை அசாசினேட் பண்ணினதுனால தான் செர்பியாவுக்கு வார் டிக்ளேர் பண்ணப்பட்டது. அதனால தான் ரஷ்யா உள்ள வந்தது. ரஷ்யா உள்ள வந்த அடுத்த நிமிடமே ஜெர்மனி வந்தது. ஜெர்மனி வந்த உடனே பிரான்ஸ் வந்தது. பிரான்ஸ் வந்த உடனே யூகே வந்தது. ஒரே ஒரு அசாசினேஷன் தான் 6 மாதத்தில் உலகின் 30 நாடுகள் போரில் இறங்குச்சு. வார் யாருமே பிளான் பண்ணல, யாரும் உலக போருக்கு அப்படின்னு ஆசைப்படவே இல்லை. ஆனா ஒரு டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு வேர்ல்டு வாரையே உருவாக்கியது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே நிலைமை தான் இப்போ 2026ல் அதே பேட்டர்ன் தான் தெரியுது. ஈரான் அஜர்பைஜானை ஸ்ட்ரைக் பண்ணுது. அஜர்பைஜான் ஒரு நேட்டோ பார்ட்னர், ஒரு நேட்டோ மெம்பர் கிடையாது, இட்ஸ் அ நேட்டோ பார்ட்னர். ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் ஜெர்மன் கேம்ப், ஜோர்தான்ல இருக்கக்கூடிய ஜெர்மன் கேம்பை ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. எனவே ஜெர்மனியும் எஸ்கலேட் பண்ணலாம். ஒரே ஒரு ராங் மூவ், ஒரே ஒரு மிஸ்கால்குலேஷன் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா நாடுமே சொல்ல முடியாத நேரத்தில் அப்படின்னு கண் மூடுறதுக்குள்ளாடி வந்து நிற்பானுங்க. 1914 யாருமே அப்படி ஒரு பெரிய போர் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாரும் போருக்குள்ள நகர்ந்து உள்ள போனாங்க. அதுதான் 2026 மிகப்பெரிய ரியல் டேஞ்சரா வந்து நிற்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஜிக்கை கொஞ்சம் கேளுங்க. இது வேர்ல்டு வார் 3 மாறுமா அப்படின்னு கேட்டா டைரக்டா நான் சொல்றேன், ஒருவேளை 20% ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா வேர்ல்டு வார் 3 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ரஷ்யா அல்லது சைனா டைரக்ட்லி ஒரு மிலிட்டரி இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அமெரிக்காவுக்கு பிறகு சைனாவுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி பவர் இருக்கு. ஆனா ரஷ்யா இப்ப எங்க ஸ்டக் ஆயிருக்கு? உக்ரைன்ல ஸ்டக் ஆயிருக்கு. சைனா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ரிசெஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அவனுடைய விஷயம் வெளியே வர்றதில்லை, அதுதான் ப்ராப்ளம். அமெரிக்கா கூட மிகப்பெரிய ஒரு ட்ரேட் வார் போய்கிட்டு இருக்கு. சைனா ஈரானுக்கு தயவு செய்து இந்த ஹார்மஸை திறந்து விடு அப்படின்னு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனவே சைனா ஈரான் வாரில் இன்வால்வ் ஆக விரும்பலை அப்படின்றது ஏற்கனவே கிளியராக சிக்னல் வந்துருச்சு. ஸோ 80% ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சைனாவுடைய ப்ரெஷர் காரணமாக, ஈரானுடைய எக்கனாமிக் ஐசோலேஷன் காரணமாக 2 அல்லது 3 வாரங்களில் ஒரு பேக் சேனல் நெகோசியேஷன் ஆரம்பிக்கும். அதாவது அராக்ஷி அப்பாஸ் வந்து ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து வெளிப்படையாக இல்லை அதெல்லாம் தேவை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் ப்ரைவேட்டாக ஒரு பேக்டோர் சேனல் ஓப்பன் ஆகும். அவரு அராக்ஷி ரைட் நவ் க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது அது நெகோஷியேட் பண்ண டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சிக்னல். ஈரான் பப்ளிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், பிரைவேட்ல எங்கேயா டீல் இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். அதுதான் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜே. இந்தியாவுடைய பொசிஷன் இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப யூனிக்கா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஹார்மஸ் வந்து பிராக்டிகலி க்ளோஸ்ட். 300 டேங்கர்ஸ் ஸ்டக் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆயில் பிரைசஸ் ஏற்கனவே 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுனால, அதுவும் ருப்பியில் இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஓரளவுக்கு ஹார்மஸ் ரூட் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஏற்கனவே தாராளமாக இருக்குது. அதனால தான் விலை இன்னும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சடசடன்னு உயரலை. இந்தியா நம்ம டைவர்சிஃபிகேஷன் வந்து 2022
பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 4 வருடமாக. இங்க பாருங்க, சைனா மாதிரி கிடையாது. சைனாவுடைய 70% ஆயில் வந்து ஹார்மஸ் வழியா தான் வருது. சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அதனால தான் சைனா பேனிக் ஆகி ஈரான் கிட்ட இப்ப முட்டி போட்டு நின்று நெகோஷியேட் பண்றான். ஆனா இந்தியா வந்து காமா இருக்கு. இது இந்தியாவுடைய ஸ்மார்ட் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜி. இதுதான் ரியல் வேர்ல்டு ப்ரூஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சைனாவுடைய ப்ரெஷர்ல ஈரான் வந்து ஹார்மஸ்ல எல்லாரையுமே அலோவ் பண்ணுமா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல அல்லனா இது உண்மையிலேயே வேர்ல்டு வார் 3 மாறுமா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கல்ஃபில் இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் இந்த 4-5 நாட்களாக போட்ட எல்லா வீடியோஸையும் ஒரு நேரம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.